தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் என கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்து விளங்கி வந்தவர் தான் டெல்லி கணேஷ் அவர்கள். திருநெல்வேலியில பிறந்த இவர் டெல்லியில சில ஆண்டுகள் வேலை பார்த்து வந்தாரு. அப்போது அங்கு இயங்கிய நாடக உலகில் நுழைந்து நடிகருமே ஆனாரு. அதன் பின்னர் பாலச்சந்தர் அவரை பட்டின பிரவேசம் அப்படின்ற படத்துல அறிமுகப்படுத்தினாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள்ல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கேரக்டர்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் அவர் பல நினைவு கூறத்தக்க படங்கள்ல நடிச்சிருக்காரு. சில நாட்களாக உடல்நல குறைவால தன்னுடைய 81வது வயதுல காலமாகியிருக்காரு. இதனடுத்து அவருக்கு ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல அவர் நடித்த காட்சிகளை போட்டு அஞ்சலி செலுத்தியுமே இருக்காங்க. அதுல ஒரு நிகழ்ச்சியில அவரிடம் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகியோர்ல வில்லன் நடிப்பை வெளிப்படுத்துவதில் யார் சிறந்தவர் அப்படின்னு கேட்டபொழுது டெல்லி கணேஷ் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் ரஜினிகாந்த் அவர்களே வில்லன் நடிப்பை வெளிப்படுத்த சிறந்து விளங்கியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம டெல்லி கணேஷ் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களுமே ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா தற்போது டெல்லி கணேஷுடைய குடும்பத்தாருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஆறுதல் சொன்னது மட்டுமல்லாமல் என்ன உதவி வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு உரிமையுடன் பேசியுள்ள தகவல் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.